JCA Ranipet Power City Living Ethics Online Training Program on 29th March 2025. Hereby call to order. JC Greed. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான மனிதர்களால் மிகச்சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். வெல்கம் அட்ரஸ். அனைவருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் ஜேசி ஏழுமலை. JCA ராணிபேட் பவர் சிட்டி நடத்தும் லிவிங் எத்திக்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இன்றைய காலகட்டத்திற்கும் தற்போது உள்ள சூழ்நிலைக்கு அனைவருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான தலைப்பு ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், மன அழுத்த மேலாண்மை என்ற பயிற்சி வகுப்பினை சிறப்பிக்க வந்துள்ள இன்றைய பயிற்சியாளர் ஜேசி துர்கா அவர்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வெல்கம் யூ துர்கா மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். This floor hand over to today's faculty ஜேசி துர்கா மேடம். மேடம் உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்து நீங்க செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். தேங்க்யூ. எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் த ஓவரால் டீம். டுடே அதாவது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்னையே எல்லாருமே நினைக்கக்கூடியது என்னன்னா, யூஸ்வலி நான் ஒரு சைக்காட்ரிக் கவுன்சிலரா இருந்து இன்னைக்கு ரீச் பண்ணக்கூடிய கேசஸ் எது மாதிரி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் இருக்கிறது சென்னையில. எல்லாருமே வரும்போது சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது லைக் ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? ஸ்லைடு யாருக்குள்ள இருக்கு மேடம்? ஓகே. சரி, ஓகே சார். நான் இங்க பார்த்துட்டு அப்படியே எடுத்துக்கிறேன். உங்களால ஷேர் பண்ண முடியலையா? இல்ல மேம்க்கு கோஹோஸ்ட் கொடுக்கல சார். அவருக்கு மேம் கோஹோஸ்ட் பண்ணுங்க சார். The sharing is not turned on இருக்கு. இல்ல. ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னைக்கு வரக்கூடிய பீப்புள்ஸ் வரும்போதே என்ன வராங்க அப்படின்னா, என்னுடைய நேம் துர்கா செல்லதுரை அண்ட் ஐ எம் ரன்னிங் துர்கா கவுன்சிலிங் சென்டர் இன் சென்னை. என்னுடைய ப்ரொஃபஷன் சைக்காட்ரிக் கவுன்சிலர், சிஓ அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் துர்கா கவுன்சிலிங் சென்டர் சென்னை. வரும்போதே என்ன சொல்லிட்டு வராங்க அப்படின்னா, எனக்கு டிப்ரெஷனா இருக்கு மேடம், எனக்கு ஆன்சைட்டியா இருக்கு மேடம். லைக் அவங்களே ஒரு டயக்னோசிஸோட தான் வராங்க. பீப்புள்ஸே இன்னைக்கு ஒரு கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு வராங்க. ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றத ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட் தான் சொல்லணுமே ஒழிஞ்சு, நமக்கு நாமே இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள், கூகுள்ல சர்ச் பண்ணக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம டிசைட் பண்ண கூடாது. அதுக்கான செல்ஃப் ட்ரீட்மெண்ட்டோ விஷயங்களோ எடுக்கக்கூடாது. முதல்ல நமக்கு நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாம, எதனா ஒரு புரிதல் இல்லாம ஏதோ ஒரு உடல்ல மாற்றல், மனதுல ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறப்போ நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட பாக்குறது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ நமக்கு ஒரு ஒரு புரிதல் மனோன்ற விஷயம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? டெக்ஸ்ட் பண்ணலாம். மனோன்ற விஷயம் ஹார்ட்ல ஸ்டார்ட் ஆகுதா இல்ல பிரெயின்ல ஸ்டார்ட் ஆகுதா? மனம் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகுறது ஹார்ட்லயா இல்ல பிரெயின்ல ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ ஓவரால் எல்லாருடைய புரிதலாகவும் இருக்கிறது என்ன அப்படின்னா, பிரெயின்ல ஸ்டார்ட் ஆகுறதா நம்ம யாருமே நினைக்கிறது இல்ல. நமக்கு மனசுல ஒரு பிரச்சனை அப்படின்னா ஹார்ட்ல கைய வச்சுதான் நம்ம சொல்றோம். ஆனா ஆக்சுவலி மனோன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே மூளையில உள்ள நிறைய நரம்பு நாளங்கள்ல இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த நரம்பு நாளங்கள்ல இருந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த ரசாயன மாற்றத்தினுடைய வெளிப்பாடு தான் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்.
அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடைய லெவல் தான் அடுத்தடுத்த கட்டமான அது டிப்ரெஷன்னு சொல்றோம், ஆன்சைட்டின்னு சொல்றோம். இன்னும் நிறைய கிளினிக்கல் டிசார்டர்ஸ் இருக்கு. சிலத வந்து நம்ம ட்ரீட்மெண்ட்ல அதாவது மேஜரா சில கிளினிக்கல் டிசார்டர்ஸ், அதாவது மென்டல் டிசார்டர்ஸ ஒன்லி வந்து ஒரு 80% ஆஃப் மெடிசின்ஸ் எடுத்தா தான் கியூர் பண்ண முடியும். சில டிசார்டர்ஸ, சில விஷயங்கள நம்ம கவுன்சிலிங் மூலமாவே சரி பண்ணிக்கலாம். அப்படின்னு 2 விதமா இத பிரிக்கிறாங்க. ஸோ ரொம்ப நம்ம இன்டெப்த்தா இந்த சப்ஜெக்ட்குள்ள போகாம மேலோட்டமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸினுடைய சிம்ப்டம்ஸ், மன அழுத்தம். இந்த மன அழுத்தம் அப்படின்ற விஷயம், இந்த மன அழுத்தம்ன்ற அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது தான் அந்த ஒரு ஸ்கேலிங் வச்சிருக்காங்க. அந்த ஸ்கேலிங்ல நீங்க சிம்ப்டம்ஸ் அதிகமாகும்போது தான் டிப்ரஷன்ற அடுத்த ஸ்டேஜ்க்கு போறீங்க. டிப்ரஷன் அதுக்கப்புறம் ஆன்சைட்டின்றது வேற விதமான சில சிம்ப்டம்ஸ். ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் தான் இட்ஸ் லீட்ஸ் டு நெக்ஸ்ட் லெவல். அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் வரும்போதே அதை எப்படி நமக்கு மேனேஜ் பண்ற அப்படின்ற ஒரு சில ஸ்கில்ஸ் இல்லாததுனால தான் நம்மள வந்து ரொம்ப பாதிக்கப்படுறோம். ஸோ அப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி சார் நானே மேனேஜ் பண்ணிக்கிறது? அப்போ ஸ்ட்ரெஸ்ன்றது வரவே கூடாதா? ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்காத அளவுக்கு நம்மள வந்து வச்சுக்க முடியுமா? ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்டா, லைக் ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கக்கூடிய மனிதன்றவன் வந்து இருக்க முடியாது. ஸ்ட்ரெஸ்ன்றது எல்லா மனிதனுக்கும் இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான்றத இங்க நான் முதல்ல சொல்ல விரும்புறேன். அந்த ஸ்ட்ரெஸ்ஸ நமக்கு மேனேஜ் பண்றதுக்கான ஒரு சில புரிதல்கள் இருக்கணும். அதற்கான வழிகள நம்ம உருவாக்கிக்கணும். அத நம்ம டே டு டே லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி அத நம்ம ரொட்டீன் ஆக்கணும். இதெல்லாம் தான். சரி சார். அப்போ வந்து ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா, ஒரு மூச்சு பயிற்சி எடுத்தோம்னா சரியாயிடுமா? ஒரு யோகா பண்ணோம்னா சரியாயிடுமா? யூசுவலி அத தான் சொல்லுவாங்க. யூசுவலி எல்லாருமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா நல்லா மூச்சு பயிற்சி பண்ணுங்க, எக்சர்சைஸ் பண்ணுங்க, பிரீத் எக்சர்சைஸ் பண்ணுங்க அப்படின்றத தான் சொல்லுவாங்க. ஆனாலும் ஸ்ட்ரெஸ்ன்றத நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு, நீங்க உங்கள உருவாக்கிக்கக்கூடிய உங்களுடைய பழக்கங்கள ரொட்டீன்ஸ மாத்திக்க வேண்டியத விட, உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய சுற்றம் அதுக்கு உதவணும். உங்களுடைய சுற்றம் அதுக்கு கோஆப்பரேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம்னு இந்த இடத்துல சொல்றேன். அந்த சுற்றம் அப்படின்ற இடத்துல நான் யார வைக்கிறேன் அப்படின்னா, ஃபேமிலி தான். ஃபர்ஸ்ட். ஒரு மனுஷன் மார்னிங் எழுந்ததுல இருந்து, அவனுடைய டே டு டே ஸ்டார்ட் ஆகுறது ஃபேமிலில தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஃபேமிலி லைஃப்ல அவன் இருக்கும் பொழுது ஃபேமிலி லைஃப்ல இருக்கும் பொழுது தான் அதாவது ஃபேமிலி லைஃப்லனா நாட் ஒன்லி மேரிட் பெர்சன் தான் நான் இங்க சொல்ல வரல. ஒரு அன்மேரிட் பெர்சனா இருந்தாலும், அவங்களுக்குமே என்ன தேவைப்படுது அப்டின்னா, அந்த ஒரு ஃபேமிலி சப்போர்ட் தான். ஒரு அன்மேரிடுக்கு ஸ்ட்ரெஸ் அப்டின்னா, ஒரு படிச்சு வேலைக்கு போறாங்க. ஒரு வேலைக்கு போற ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல நெறைய விதமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். அத எந்த அளவுக்கு ஃபேமிலி புரிஞ்சுக்கிறாங்க, அத வந்து பேர் பண்ணி அவங்களுக்கு கைடன்ஸ் குடுக்குறாங்க, ஒரு சப்போர்ட்டிவ் குடுக்குறாங்க, அப்டின்றது தான் இங்க முக்கியம். ஸ்க்ரீன் நெக்ஸ்ட் ஸ்லைடு நான் இது பண்ண முடியலையே சார். மேம் நீங்க சொல்லுங்க, நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓகே. நான் தரேன். 6த் ஸ்லைடு காமிங்க சார். 6த் ஸ்லைடு போயிடுங்க. 6 விச் ஒன் மேடம்? 6th ஒன்? 6 அந்த வொர்க் லைஃப் பேலன்ஸ் பிக்சர் மட்டும் வச்சிருங்க. ஓகே, ஓகே ஃபைன். சோ இதுல எல்லா மனுஷனுக்குமே ஸ்ட்ரெஸ் ஸ்டார்ட் ஆகுற இடம் எங்க? மனப்பிரச்சனையை தோன்றிய இடத்தை தோண்டினால் பிரச்சனை தீரும்ன்றது தான் என்னுடைய கான்செப்ட். ஒருத்தவங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. லைக் என்னுடைய ஆபீஸ் ஒர்க் ஸ்ட்ரெஸ், என்னுடைய சுற்றம் ஸ்ட்ரெஸ், நான் போற வேலை வந்து வேலை பளு அதிகமா இருக்கு. இதே ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா எனக்கு படிக்கிற விஷயங்கள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒவ்வொருத்தருக்குமே ஏதோ ஒரு ஆழமான ஒரு மனப்பிரச்சனை இருக்கிற இடத்த அது ரூட் ஆஃப் ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தோணும்னாலே அந்த ஸ்ட்ரெஸ் நீங்க சரி பண்ணிக்கலாம். சோ மோஸ்ட் ஆஃப் த மேரிட் உமன் ஆர் மேரிட் மென் அவங்க
ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜென்ரலி ஒரு அடல்ட் ஒரு 30+ அப்புறம் எனக்கு வரக்கூடிய கேசஸ் வச்சு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது வச்சு, ஒரு வேலையில இருக்கிறதையும், தன்னுடைய ஒர்க்கையும், பர்சனல் லைஃப்பையும் தான் பேலன்ஸ் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது டைம் மேனேஜ்மென்ட்டா இருக்கட்டும், ஒரு ஒரு ஃபேமிலி லைஃப்பா இருக்கட்டும், இல்ல பிள்ளைகள ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், இங்கெல்லாம் தான் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஸோ இதுல என்ன லேக் இருக்கு அப்டின்னா, அ நெறைய வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு காரணமாக இருக்கிறது, அ கணவன் மனைவிக்குள்ள இல்லாத ஒரு புரிதல். ஒரு காலையில எந்திரிக்கிறாங்க அப்டின்னா, காலையில எந்திரிச்சு ஒரு ஒர்க் கெளம்பும்போது வீட்ல அன்னைக்கு நாட்கள் எப்படி துவங்குனுச்சு? காலையில எந்திரிச்சு நான் யார் உலகத்துல முழிச்சேனோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காலையில எந்திரிச்சு எவ்ளோ பிளசன்ட்டா அன்னைக்கு ஃபேமிலில ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், பாசிட்டிவான அ வார்த்தைகள், பாசிட்டிவான நிகழ்வுகள் நம்மள சுத்திலும் நடக்குதோ, அத பொறுத்து தான் ஒரு மென்னா இருக்கட்டும், வுமனா இருக்கும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜியே. அதுக்கப்புறம் தான் ஒர்க்ல போயிட்டு அன்னைக்கு என்னென்னலாம் நம்ம வந்து ஒரு டைம் ஸ்கெட்யூல் பண்ணியிருந்தோம். என்ன ஒர்க்க நம்ம வந்து டிசைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு, அங்க போயிட்டு மனச ஃபுல் ஃபோக்கஸா ஒர்க் பண்றதுக்கு அந்த ஃபேமிலில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபேமிலில நம்ம லூஸ் பண்ணும்போது, புரிதல் இல்லாதம்போது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும்போது, தென் ஒர்க்க முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது, எகைன் இட் ஸ்டார்ட்டட். ஸோ அப்ப அங்க வந்து இருக்கக்கூடிய போராட்டத்த, வீட்ல வந்துட்டு ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய இன்டிமசியான புரிதலா இருக்கட்டும், ஒரு அன்பாக பேசுறதா இருக்கட்டும், தன்னுடைய வேலை பத்தின ஒரு டிஸ்கஷனா இருக்கட்டும், வேலையில இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள் பத்தின ஒரு டிஸ்கஷனா இருக்கட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு இன்னைக்கு தயாரா இருக்கோமா? எந்த அளவுக்கு அவங்க மனம் நொந்து அத கொட்டுறத இன்னொருத்தர் கேட்கறதுக்கு தயாரா இருக்கோமான்னா, இல்ல. அப்ப அவங்க எங்க தான் போய் கொட்டுவாங்க? அப்ப எங்க தான் அவங்க போய் சொல்லுவாங்க? அப்படின்றப்போ, ஸோ எல்லா விதமான ஸ்ட்ரெஸ்ஸுக்குமே உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சின்றது ஆன் த ஸ்பாட் நம்ம யோசிச்சா கூட எல்லாருக்குமே மக்களுக்கு வந்து ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுறது தான் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கொட்டணும். அத ஒருத்தர் நிதானமா ரொம்ப உணர்வு பூர்வமா கேட்கணும். என்னுடைய பிரச்சனைகள கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்குமே. ஸோ அது வந்து ஃபேமிலிலயே கிடைக்கிற பட்சத்துல அந்த ஸ்ட்ரெஸ்ஸ ஒரு 50% நீங்க குறைச்சுக்கலான்றேன். நீங்க வேற எங்கேயுமே தேடி போகவே வேண்டாம் ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கு. உங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ முதல்ல சரி பண்ணுங்க. உங்களுடைய மனைவியினுடைய ஒரு அட்டென்ஷன் உங்க மேல சரியில்ல. இல்ல கணவனுடைய அட்டென்ஷன் மனைவி மேல சரியில்ல. இல்ல பிள்ளைகளுடைய அட்டென்ஷன் பேரண்ட்ஸ் மேல சரியில்ல. இல்ல பேரண்ட்ஸ் குடுக்குற அட்டென்ஷன் பிள்ளைகளுக்கு சரியில்ல அப்டின்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கடைசில அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள தான் வந்து நிக்கும். அப்போ எந்த அளவுக்கு ஃபேமிலி டைம்ன்றது என்னதான் நீங்க பெரிய பிசினஸ்ல இருந்தாலும், பெரிய ஒர்க்ல பெரிய பெரிய பொசிஷன்ல இருந்தாலும், உங்க ஸ்ட்ரெஸ்ஸ நீங்க குறைச்சுக்கிறதுக்கான ஒரே வழின்னா, அது ஃபேமிலி டைம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்காக தான் ஒரு ஃபேமிலின்ற ஒரு கோட்பாட உருவாக்குனாங்க. ஒரு மனுஷனுக்கு ஒரு வயதுக்கு மேல ஒரு ஒரு இந்த இந்த 2 விஷயத்தையும் அவன் பேலன்ஸ் பண்ணா தான் ஒரு மனுஷனா வாழ முடியும். இன்க்ளூடிங் செக்சுவல் ரிலேஷன்ஷிப். இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டிமசியா ஒரு கணவன் மனைவி ஒரு 30, 35 வயதுக்கு அப்புறம் திருமணம் கடந்து ஒரு 10 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழுறாங்க. ஒரு இன்டிமசியா தனக்கான புரிதலையும், அவருக்கான புரிதலையும், அன்பையும், பாசத்தையும் எந்த அளவுக்கு ஒரு அ ஷேர் பண்றாங்க. அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இப்ப நான் இந்த இந்த செஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், 8:00 வரைக்கும் ஒரு கப்பிள் கவுன்சிலிங் தான். துபாய்லேருந்து ஒரு கவுன்சிலிங். கப்பிள்ஸ் அட்டெண்ட் பண்ணாங்க. அந்த அம்மா வந்து மனைவி வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல் ஒரு சிஇஓ ரேஞ்ச்ல வொர்க் பண்ணிட்டு ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டும் அதுக்கு ஈக்குவலா இருக்காரு. ஆனா 2 பேரும் பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்காங்க. ஆனா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தரான புரிதல் இருந்தா கூட, 2 பேருக்கும் அந்த இன்டிமசிக்கான டைமே குடுத்துக்கல. ஸோ இவங்க சம்வாட் எங்கேயோ போயி ஒரு சாட்டிங்ல அடிக்ட் ஆயிட்டாங்க. சாட்டிங்ல அடிக்ட் ஆயி நெறைய பணத்த வந்து ஒரு தன்ன விட ஒரு 20 வயது குறைவான ஒரு பையன்கிட்ட போயிட்டு அவ்ளோ பணத்த இழந்திருக்காங்க. ஜஸ்ட் ஃபார் சாட்டிங். ஒரு விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அவ்ளோதான். மோர் தென் தட் அங்க ஒண்ணுமே கிடையாது. அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்கும்பொழுது, என்ன வந்து அட்டென்ஷனா அந்த பையன் வந்து என்கிட்ட பேசுறதும், என்ன அட்மையர் பண்றதும், என்னுடைய பிரச்சனைகள உட்கார்ந்து கேட்கிறதும் எனக்கு இந்த வயதுல அவங்களுடைய வயது 47.
கேட்கிறதும் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னுடைய கணவர் வந்து எனக்கு என்ன வந்து அட்மையர் பண்ணல. எனக்கான விஷயங்கள நான் வந்து எதனா ஒரு விஷயங்கள எமோஷனல்ஸ நான் சொல்லணும்னு எதிர்பார்க்கும்போது, என்னுடைய பிள்ளைகளோ, என்னுடைய கணவரோ அதுக்கு ரெடியா இல்ல. நான் ஏதோ ஒரு பெரிய ஆளா இருக்கேன். நான் ஓடிட்டே இருக்கேன்னு நெனைக்கிறாங்க. ஆனா எமோஷனல் டைம் என்னுடைய ஹஸ்பண்ட் கூட நான் குடுக்க முடியல. அவருக்கு நானும் குடுக்கல. எனக்கு அவரும் குடுக்கல. ஆனா என் மேல இவ்ளோ பாசமா இருக்காரு. இவ்ளோ விஷயங்கள் மனசுல நெனச்சுட்டு இருக்காரு அப்படின்றதே இப்ப கவுன்சிலிங் வந்து தான் எனக்கு தெரியுது. அப்படின்னு அவேர் பண்றாங்க. சோ அவேர் பண்ணி தனக்கு தானே தன்ன பண்ண தவறுகளையும் ஒத்துக்கிட்டு, தன்ன சரி பண்ணிக்கிறதுக்கும் 2 கப்பிள்ஸுமே ரெடியா இருந்தது எனக்கு ரொம்ப ஈஸியா அந்த செஷன முடிக்கிறதுக்கு உதவுனுச்சு. ஆனா, இந்த செஷன் வர்றதுக்கு முன்னாடியே அவங்களால அத உணரத்துக்கு முடியாதா அப்படின்னா, கண்டிப்பா முடியும். இவ்ளோ மெச்சூர் ஏஜ்ல 2 பேருமே இருக்காங்க. ஆனா, அத தாண்டி என்ன பண்றோம் அப்டின்னா, எல்லாருக்குமே ஒரு சலிப்பு வந்துருது. அந்த கணவன் மனைவி வாழ்க்கையில ஒரு 10 வருடத்துக்கு அப்புறம், 15 வருடத்துக்கு அப்புறம், என்ன இவர்கிட்ட போய் என்னத்த பேச போறோம்? இவர்கிட்ட என்னத்த சொல்ல போறோம்? அப்டின்னும், அவ என் மனைவி என்ன பண்ணிட போறா? என்ன தெரிந்துற போறா? அவ என்னத்த அவள மனசுல இருக்க போது? அவளுக்கு என்ன இந்த வயசுல எதிர்பார்ப்பு இருக்க போது? அப்படின்னு ஒரு 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 இன்டிமசியான ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றதே ஒரு பெரிய கேப் இருக்கு. அந்த இன்டிமசியான ரிலேஷன்ஷிப் கல்யாணமான புதிதில இருந்தது அப்படின்னாலும், அதுலயுமே ஒரு செக்சுவல் எஜுகேஷன்றது ஒரு டீப்பான புரிதல் ஒரு ஆணுக்கும், பெண்ணுக்கும் நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் இல்ல தான். ஏன்னா, ஜஸ்ட் லைக் தட் ஒரு செக்சுவல் ரிலேஷன்ஷிப்ன்றது ஒரு குழந்தை பெத்துக்கிறதுக்காக மட்டும் தான். ஆனா, ஒரு பெண்ண வந்து முழுவதுமா ஒரு கணவன எப்படி வந்து சார்ந்து வாழறா அப்படின்னா, டோட்டலா அவனுடைய எமோஷனல் டச்ச தான் எதிர்பார்க்கிறா. ஒரு தலைய கோதி விடுறதா இருக்கட்டும், "என்னம்மா உனக்கு பிரச்சனை?" ஒரு ஃபாதர் எப்படி ஒரு டாட்டர ட்ரீட் பண்ணுவாரு. ஒரு ஃபாதர வந்து ஒரு கணவன்ட்ட எதிர்பார்க்கிறா. ஒரு பிரதர கணவன்ட்ட எதிர்பார்க்கிறா. ஒரு டோட்டல் ஃபேமிலியே தன்ன வந்து ஒரு இளம் வயதுல நம்ம ஒரு அம்மா, அப்பா கிட்ட என்ன ஒரு புரொடெக்ஷன் இருந்ததோ, அது அத்தனையுமே வந்து ஒரு பெண் கணவன்ட்ட எதிர்பார்க்கிறா. கணவனும் அப்படிதான். தாய்க்கு பின் தாரம்ன்னு சொன்னாங்க. சோ தாரம் என்ன பண்றீங்க அப்டின்னா, ஒரு ஃபேமிலிக்கு அப்புறம் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் ஆனோன, ஒரு பினான்சியல் கமிட்மெண்ட்ஸ் ஆனோன, ஹஸ்பண்ட ஒரு ஏடிஎம் மிஷினா தான் பார்க்குறாங்க. இதுக்கு பணம் கட்டிட்டீங்களா? அதுக்கு பணம் கட்டிட்டீங்களா? நாளைக்கு இந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு பணம் ரெடி பண்ணியாச்சா? வீட்டுக்கு வந்து நுழைஞ்சோனயே ஹஸ்பண்ட் அப்படிதான் இன்னைக்கு நெறைய பெண்கள் ட்ரீட் பண்றாங்க. அப்போ கணவனுக்குமே ஒரு நெறைய எதிர்பார்ப்போட ஒரு மனைவிய ஃபர்ஸ்ட்டு கல்யாணமான புதிதில பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலை அப்படின்றது கணவனுக்கும், மனைவிக்கும் தொலைஞ்சே போயிடுது. அப்ப அத நம்ம தொலைச்சுக்கிறோம். ஆனா, அது தாண்டியும் இந்த இன்டிமசி, இந்த ஒரு ரொமான்டிக்கான விஷயங்கள், ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இன்டிமசியான பாசம் வைக்கிறது, ஒரு ஸ்பரிசம் இருக்கிறதுன்றது தான் ஒரு மனுஷனுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கக்கூடிய விஷயத்துக்கு தான் இந்த குடும்பம், தாம்பத்தியம்ன்ற ஒரு விஷயமே உருவாக்கப்பட்டது. அத யாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அவசர வாழ்க்கை சூழ்நிலையில யாருமே அத வந்து கண்டுக்கிறதே இல்ல. அட்லீஸ்ட் கண்டுக்கிறது இல்லன்றத தாண்டி அத அவேர் பண்றதுக்கே ரெடியா இல்ல. அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கக்கூடிய விஷயம். உங்க மனைவி கிட்டேருந்து அந்த ஹாப்பினஸ நீங்க எடுத்துக்கணும். உங்க ஹஸ்பண்ட்டேருந்து அந்த ஹாப்பினஸ எடுத்துக்கணும். கிடைக்காத பட்சத்துல அதுக்கான டைம நீங்க ஃபேமிலிக்காக ஒதுக்கணும். நீங்க 2 பேரும் ஹாப்பியா இருக்கும் பொழுது, மிகப்பெரிய புரிதல்ல இருக்கும்போது, குழந்தைகள் தடுமாற மாட்டாங்க. குழந்தைகள் ரொம்ப பேலன்ஸ்டா இருப்பாங்க. சோ அம்மாட்டயும், அப்பாட்டயும் ரொம்ப கேம் பண்ண மாட்டாங்க. அப்போ டோட்டலா ஃபேமிலின்ற ஒரு விஷயம் ரொம்ப பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்கோட போகும்போது, எந்த விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஒரு மனுஷனால ஆபீஸ்லயும் மேனேஜ் பண்ண முடியும். வீட்லயும் மேனேஜ் பண்ண முடியும். சோ அந்த கெப்பாசிட்டிய நாட் ஒன்லி வைஃப் குடுத்தா மட்டும் போகாது. ஹஸ்பண்டும் குடுக்கணும். சோ அந்த எனர்ஜிய எந்த அளவுக்கு 2 பேரும் நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்கன்றத பொறுத்து தான், உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படின்றத நீங்க குறைச்சுக்க முடியும். ஆஸ் அ ஃபேமிலி மென்னா இருந்தா. ஆஸ் அ வந்து ஒரு அன்மேரிட் பெர்சன் மேடம் நானு. நான் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸ குறைச்சுக்க முடியும்? அப்டின்னா, செல்ஃப் லவ் தான் சொல்வேன். முதல்ல உங்கள பத்தின செல்ஃப் புரிதல் இருக்கணும். உங்களுடைய பலம் என்ன? உங்களுடைய பலகீனம் என்ன? என்னென்ன விஷயங்கள உங்களுடைய லைஃப்ல நீங்க ஒரு ஸ்கெட்யூல் பண்ணாததுனால, நீங்க டே டு டே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்கள மன அழுத்தத்துக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு ஒரு வொர்க்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிக்க முடியல அப்டின்னா, எங்கெங்கலாம் நீங்க மிஸ்டேக் பண்றீங்க? அத ஏன் நீங்க இன்னும் கரெக்ட் பண்ணாம இருக்கீங்க? எங்க லேக் ஆவுறீங்க? அப்போ இன்னும் திருமணம் நடக்கல எனக்கு. அதனால நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். திருமணம் நடக்காததுக்கான காரணங்கள் என்ன? என்னென்ன குறைகள் இருக்கு? அது எல்லாத்தையும் நிறைகளா எல்லாத்தையும் மாத்துறதுக்கு நான் என்ன எஃபோர்ட் போடணும்? இப்படின்னு உங்கள பத்தின புரிதல்,
அதுக்கு என்ன எஃபோர்ட் போடணும், அதுக்கு நான் என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் நோக்கி உங்களுக்குள்ள நீங்க ஆழ்ந்து யோசிச்சீங்க அப்படின்னா, உங்க ஸ்ட்ரெஸ்ஸ உங்க மனத பத்தின புரிதல் உங்களுக்கு வந்தா மட்டும் தான் அதையுமே சரி பண்ணிக்க முடியும்னு சொல்றேன். சோ ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு விஷயம் எல்லாராலயுமே எல்லாருக்கும் வரக்கூடியது. இந்த நிமிஷம் கூட உங்களுக்குள்ளயும் இருக்கு, எனக்குள்ளயும் இருக்கு. அத மேனேஜ் பண்றதுக்கான சூழ்நிலைகள கடவுள் எல்லா விதமாவும் நமக்கு அ அமைச்சு குடுத்திருக்காரு. அத நம்ம கரெக்ட்டா ப்ராப்பரா பயன்படுத்திக்கிறது இல்ல. அப்படின்ற ஒரு விஷயம் தான் நான் இங்க சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ மெனி ஆஃப் தெம் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நினைச்சுக்கிறது, உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ் மட்டும் கிடையாது. மத்தவங்க உங்களுக்கு குடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸும் தான். சோ அத நீங்க டீல் பண்றதுக்கும் தெரியும். உங்களுக்குள்ள உள்ள ஸ்ட்ரெஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அத நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க. மத்தவங்க உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் குடுப்பாங்க. அத எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னா, இதே மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் கரெக்ட்டா நீங்க யூஸ் பண்ணி, ஒரு ஃபேமிலியோட டைம் குடுத்து, மற்றவர்கள ஒரு பீப்பிள் மேனேஜ்மென்ட் தெரிஞ்சு, லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன லைஃப்ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்குதோ, எந்த அளவுக்கு லைஃப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ, அந்த அளவுக்கு இந்த செல்ஃபா இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட்ல நம்ம ஸ்கில்ஸ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ எந்த அளவுக்கு உங்கள நீங்க புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம். அப்பதான் மத்தவங்கள நீங்க டீல் பண்ண முடியும். சோ செல்ஃப் லவ்வும் முக்கியம், ஃபேமிலி லவ்வும் முக்கியம். இந்த லவ் அப்படின்ற ஒருத்தருக்கும் ஒருத்தருக்குமான ஒரு 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 கனெக்ஷன் தான் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து ரிலீஃப் ஆகி வெளியில நீங்க வரதுக்கு மிகவும் உதவும். சோ இதுல உங்களுக்கு இது ரிலேட்டடா இன்னும் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா, நீங்க ஃபீட்பேக்ல சாரி கேட்கலாம். லைக் டெக்ஸ்ட் மெசேஜ்ல கேட்கலாம். அதர்வைஸ் வந்து இது தாண்டி உங்களுடைய லைஃப் ரொட்டீன்ஸ்ல நீங்க பண்ணிக்கணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து பிராணாயாமம், மூச்சு பயிற்சி அப்டின்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு வீடியோஸாவே வருது. சடனா நான் உட்கார்ந்த இடத்துல என்ன நான் சரி பண்ணிக்கணும் அப்டின்னா, மூச்சு பயிற்சி ஒரு எளிய வழியா இருக்கும். அதே மாரி யோகாவா இருக்கட்டும், ஒரு ரொட்டீன் லைஃப் ஸ்டைல் உங்கள செல்ஃப் கேர் பண்ணிக்கக்கூடிய எந்த விஷயங்களுமே, உங்கள ஸ்ட்ரெஸ்ஸ வந்து நீங்க தற்காலிகமா சரி பண்ணிக்கிறதுக்கு நல்லா அமையும். ஆனா, இந்த விஷயங்கள்லாம் பண்றதுக்குமே உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா இருக்கணும். ஒரு விஷயத்த காலையில எந்திரிச்சோனே எனக்கு பண்ணணும்னு தோன்ற அளவுக்கு, உங்கள வந்து புஷ் பண்றதுக்கு உங்க மனைவி இருக்கணும். இல்ல உங்க புஷ் பண்றதுக்கு, மோட்டிவேட் பண்றதுக்கு உங்க கணவன் இருக்கணும். சோ, அது பிள்ளைகளா இருக்கும்போது அந்த பெற்றோர்கள் சப்போர்ட் பண்ணணும். பிள்ளைகள் வந்து ஒரு ரொட்டீன்ஸ பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்றப்போ, முதல்ல பேரண்ட்ஸ் நம்ம அத ஃபர்ஸ்ட் செய்யணும். நம்ம முதல்ல சீக்கிரம் எந்திரிக்கணும். நம்ம முதல்ல ஆக்டிவா இருக்கிற பார்த்து தான் பிள்ளைகளும் அடுத்தது அத இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஒரு 10 நாள், 1 வாரம் அந்த பிள்ளைகள நம்ம வந்து புஷ் பண்ணிட்டே இருக்கும்போது, அடுத்தது ஆக்டிவிட்டி அவங்களுமே அத வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. சோ இது வந்து எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட்ல உள்ளதே ஒழிஞ்சு, ஃபேமிலில ஒருத்தர் மட்டும் ஒரு விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஸ்ட்ரெஸ்ஸ குறைச்சுக்கணும் அப்படின்னு நெனச்சோம்னா முடியாது. கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் வேணும். சோ எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா டெக்ஸ்ட் மெசேஜ்ல கேட்கலாம். ஓகே. சோ இந்த ஸ்கிரீன்ல இந்த டெக்னிக்ஸ் டு ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் குடுத்துறேன். ஹவ் ஹேண்டில் லூஸ் டாக். சோ லூஸ் டாக் பேசிட்டே இருக்கிறது வந்து லைக் லிசன் பண்றத நீங்க அதிகப்படுத்திக்கலாம். முதல்ல நீங்க ஒரு YouTubeல ஒரு ஸ்பீச்சோ ஆர் எனி ஆடியோ ரெக்கார்ட்ஸோ முதல்ல லிசன் பண்றதுக்கு கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதிகமா பேச மாட்டீங்க. சோ அதிகமா பேசும்பொழுது அது என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா, கொஞ்சம் லிசனிங் கெப்பாசிட்டிய அதிகப்படுத்திக்கணும். அது இல்லாம உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். இன்னைக்கு நான் ஒரு 10 நிமிஷம் ஒருத்தர்கிட்ட தேவையில்லாம நான் பேசுறேன் அப்படின்னா, அதுல என்ன பலன் இருக்கு? அவங்களுக்கு எதனா ஒரு பலன் கிடைச்சதா? அப்படின்றத பார்க்கணும். தனக்கு ஏதாவது ஒரு பலன் கிடைச்சதா? அப்படின்றதையும் பார்க்கணும். சோ 2மே இல்லாத பட்சத்துல, எந்த அளவுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்றோம் அப்படின்றத உங்களுக்கு நீங்களே ரியலைஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அண்ட் லிசனிங்க வந்து நீங்க அதிகப்படுத்தும்போது லூஸ் டாக்ன்ற விஷயமும் குறையும். சோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கு ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றதுனா 30 மினிட்ஸ் டெய்லி மாடரேட் எக்சர்சைஸ்.
மாடரேட் எக்ஸசைஸ். இத நீங்க புரிஞ்சுக்கணும். பெரிய யோகா போறது, ஜிம் போறது, அதுக்கு நெறைய பணம் கட்டுறது, இப்படின்ற விஷயங்கள் வச்சு முதல்ல ஒரு விஷயத்த நீங்க ஃபோக்கஸ்டா ஒரு 30 மினிட்ஸ் கூட வேணாம். ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்ல ஒரு 30 மினிட்ஸ் இல்லாம ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஒரு எளிய முறை உடற்பயிற்சினே வாழ்க வளமுடன்ல இருக்கு. அந்த எளிய முறை உடற்பயிற்சியை ஒரு நாளைக்கு 20 மினிட்ஸ் பண்ணாலே போதும். முதல்ல அதுக்கு நீங்க வந்து மனதளவுலயும், உடல் அளவுலயும் ரெடி ஆகுறீங்களா? அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். சோ அத கன்டின்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க எக்ஸர்சைஸ அதிகப்படுத்தலாம். ஏஜ் லிமிட் ஃபார் ஸ்ட்ரெஸ். நோ ஏஜ் லிமிட் சார். சொல்லப்போனா 60 பிளஸ்க்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த அந்த ஏஜிங் ஆகறதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாகவே ஆகுது. ஏஜிங் பீப்பிள்க்கு. அதனால ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா ரொம்ப குழந்தைகளா இருக்கும் பொழுது தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு விஷயத்த உணராம இருக்கோம். எப்ப வந்து ஒரு சோசியல் லைஃப்ப லீட் பண்ண ஆரம்பிச்சுட்டோமோ, அப்பவே நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்ற விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுது. அதுலேருந்து தான் நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம், பீப்பிள் மேனேஜ்மென்ட் எல்லாமே. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நோ ஏஜ் லிமிட் சார். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் மெடிடேஷன். மைண்ட்ஃபுல்னஸ்னா என்ன உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் சொன்னாலும், அதாவது ஒரு இந்த கிராட்டிட்யூட், அதாவது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்க லைஃப்ல உங்களுக்கு நல்லது நடந்திருக்கோ, அத நினைச்சு மைண்ட்ஃபுல்னஸா வச்சுக்கிறது தான் நம்மள. எப்ப பார்த்தாலும் நமக்கு நடந்த நெகட்டிவான விஷயங்கள் யோசிக்காம, ஒரு எத்தன வயது இப்ப 30 வயது ஆகுதுன்னா, 30 வயதுக்குள்ள எத்தனையோ வந்து நீங்க ஒரு அவார்ட் வாங்கியிருப்பீங்க. ஆர் எல்ஸ் வந்து ஒரு பாராட்டுகள் வாங்கியிருப்பீங்க. உங்களுடைய ஒர்க் சாரி உங்களோட ஒர்க்ல நெறைய ரிவார்ட் வாங்கியிருப்பீங்க. சாதிச்சிருப்பீங்க. அந்த விஷயங்கள நெனச்சு பார்த்து, இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்? ஆனா, அதுலயே நெறைய நெகட்டிவ்ஸ் நடந்திருக்கும். உங்களால வந்து அடுத்தடுத்த லெவல் போக முடியாம இருந்திருக்கும். சோ, அந்த விஷயங்கள நெனைக்காம, நீங்க என்னென்ன சாதிச்சீங்களோ, அத நெனச்சு உங்க லைஃப நெக்ஸ்ட் லீட் கொண்டு போகலாம். மெயினா வந்து மசில் ரிலாக்சேஷன். சோ, ஸ்ட்ரெஸ்ன்ற விஷயம் வந்து நம்ம நெனச்சுக்கிறோம் மைண்ட்ல மட்டும் தான் இருக்குன்னு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடைய அ தாக்கம் பார்த்தீங்கன்னா, நமக்கு உடம்புல கூட வலியா தெரியும். சில இடங்கள்ல வலி குறையவே குறையாது. அது கழுத்து வலியா இருக்கலாம். கையில ஏதோ ஒரு இடத்துல சொல்லுவாங்க. கால்ல ஏதோ ஒரு இடத்துல சொல்லிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாள்பட்ட வலி சொல்லிட்டே இருப்பாங்க. அது கூட என்னன்னா, மனதுல ஏற்பட்ட அந்த மைண்ட்ல ஏற்பட்ட பல நாள் தாக்கத்தினுடைய விளைவுகள் தான் அந்த ஒரு மசில்ல இருக்கக்கூடிய பெயின் கூட. அப்ப தொடர்ந்து எக்ஸர்சைஸ் பண்ணும் பொழுது, நமக்கான அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்ஸ் சுரக்கும்போது, கண்டிப்பா அதுக்காக தான் இந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும். ஸ்ட்ரெஸ்ஸ நீங்க வந்து பேலன்ஸ் பண்றதுக்கு டே டு டே எக்ஸர்சைஸ் பண்ணணும்னு டாக்டர்ஸ்லாம் கூவக்கூடிய விஷயங்களும் இதுக்காக தான் நடக்குது. ஸோ மசில் எக்ஸர்சைஸ், யோகா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். அண்ட் விஷுவலைசேஷன்றப்போ லைக் ஒரு நல்ல ஒரு நேச்சுரலான விஷயங்கள்ல உட்கார்றது. எங்கனா போய் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ சூஸ் பண்ணிட்டு அந்த இடத்த பார்க்கிறதும், ஒரு எதனா ஒரு அவுட்டிங் போறதும், ஒரு லாங் டிரைவ் போறதா இருக்கலாம். ஒரு நேச்சர் சீனு லைக் டூர் போறதா இருக்கலாம். ஸோ இதே மாதிரியான விஷயங்களையும் உருவாக்கிக்கலாம். ஸ்லோ டீப் பிரீத். ஏன்னா மூச்சு தான் மனுஷனுடைய வாழ்க்கையே. அதனால அத ப்ராப்பரா நம்ம ஒரு நாளாவது, ஒரு நாளைக்கு ஒரு ஒரு நிமிடமாவது ப்ராப்பரா நம்மளுடைய மூச்ச கவனத்துல வச்சுட்டு, அந்த மூச்ச ஃபுல்லா இன்ஹேல் பண்ணி, ஒரு செகண்ட் அத ஸ்டாப் பண்ணிட்டு, திருப்பி வந்து ஃபுல்லா எக்ஸேல் பண்ணணுமா? அப்படின்றத நம்ம முயற்சி பண்ணியிருக்கோமானா, சில பேர் அத ரொட்டீனா பண்றாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் நம்ம அத கான்சன்ட்ரேட் பண்றதே கிடையாது. அது ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு. சோ நீங்க இன்னொன்னு வந்து என்ன அப்டின்னா, உங்களுடைய வொர்க்கிங் அட்மாஸ்பியர். நீங்க வொர்க் பண்ற இடம் எத பொறுத்து அமையுதோ, அதாவது நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல அந்த ஆம்பியன்ஸ், அங்க ஒரு புவர் லைட்டிங் இருக்கலாம். ரொம்ப கச்ச கச்சான்னு நீங்க வச்சிருக்கக்கூடிய மெஸ்ஸி டேபிளா இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு வாசனை இல்லாத இடமா இருந்தா கூட, ஆனா நீங்க உட்கார்ந்திருக்கிற இடமும், நீங்க வேலை பார்க்கிற இடமும் எந்த அளவுக்கு ஒரு பிளசன்ட்டா வச்சிருக்கீங்க. அப்படின்ற விஷயங்கள் கூட உங்களுடைய மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸ டிசைட் பண்ணுது. அந்த இடத்த பிளசன்ட்டா, சுத்தமா, வாசனையோட வச்சிருக்கும் பொழுது, உங்களுக்கு ஒரு நல்ல
ஒரு நல்ல அட்மாஸ்பியர் கொடுக்கும் போதும் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து சரியாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மனநலம் சார்ந்த விஷயத்துக்கு, இந்த மாதிரி மன அழுத்தத்துக்கு ஒன்லி மெடிசன் தான் போகணும் அப்படின்றதும் கிடையாது. அது மனநல அதாவது டிசார்டர்ஸ்ல கிளினிக்கல் டிசார்டர்னு ஒரு அதிகப்படியான ஒரு நிலைமையில தான் அதுக்கு நீங்க மெடிசன்ஸ் எடுத்துக்கணுமே ஒழிஞ்சு, கவுன்சிலிங் வந்து இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் மேஜரா ஒரு மைனர் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா கவுன்சிலிங்கே போதுமானது. ரொம்ப அது அதிகப்படியான சூழ்நிலை இருக்கு. கவுன்சிலிங்ல கூட கியூர் பண்ண முடியாத ஸ்டேஜ் அப்படின்னு உங்களுடைய சைக்காலஜிஸ்ட் போயிட்டு அத ஸ்கேல் பண்ணதுக்கு அப்புறம் தான் மெடிசன் தான் போயாகணும் அப்படின்ற பட்சத்துல தான் மெடிசனை பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க சைக்காட்ரிஸ்ட பாப்பீங்க. இனிஷியலா நீங்க சைக்காலஜிஸ்ட, சைக்காட்ரிக் கவுன்சிலர்ஸ பார்க்கும் பொழுதுதான் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கான பிரச்சனைய உங்களுக்கு அறிய வச்சு உங்களுடைய புரிதல உங்களுக்குள்ளேயே அறிதல் கொண்டு வந்து ஒரு ஐ ஓப்பனிங் கொடுத்து அந்த பிரச்சனைய நீங்களே எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்றத கொண்டு வருவாங்க. சோ அது எல்லாமே முக்கியம். அதே மாதிரி ஃபேமிலி லவ் முக்கியம். சோ அது மாதிரி விஷயங்களை மன நெருக்கடிய மன பிரச்சனைய தோன்றிய இடத்துல தோன்றிய இடத்தை நம்ம வந்து தோண்டி அதை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த மன அழுத்தத்தில இருந்து வெளியில வர்றதுன்றது ஒரு கஷ்டமான விஷயம் இல்ல. ஆனா அதே சமயம் இத வந்து நம்மளே சரி பண்ணிக்கலாம். இது என்னடா பெரிய விஷயம். இதுக்கு போய் வந்து ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட பார்க்கணுமா? என்ன மனநல ஆலோசகர், என்ன வந்து கவுன்சிலிங் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனப்பாங்கும் இருக்கு. ஆக்சுவலி இது என்ன ஆகுதுன்னா, இட் லீட்ஸ் டு சைக்கோசோமேட்டிக் இல்னஸ். சைக்கோசோமேட்டிக் இல்னஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய டயபெட்டிக்கா இருக்கட்டும், பிளட் பிரஷரா இருக்கட்டும், ஒரு ஹார்ட் அட்டாக்கா இருக்கட்டும். இதுக்கு எல்லாமே பேஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ரிசர்ச்ல சொல்றாங்கன்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் தான். சோ அந்த அறியாமை வந்து இன்னமுமே இருந்துட்டு இருக்கு. எதுக்கு நான் எனக்கு ஒரு கவுன்சிலிங் தேவையா? நானே 10 பேருக்கு கவுன்சிலிங் பண்ணுவேன். நானா இருந்தால் கூட, நான் இது படிச்சிருக்கேன். நான் இந்த தான் ப்ரொஃபஷனா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாலும், எனக்கு மனநிலை சரியில்ல அப்படின்னாலும், நானும் ஒரு ப்ரொஃபஷனா தான் பார்க்கணும். அப்பதான் என்னுடைய மனதில இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள நான் வந்து செக்ரிகேட் பண்ணி, எத பிரியாரிட்டி பண்ணி கொண்டு போக முடியும் அப்படின்ற ரூட்ட வந்து அந்த ப்ரொஃபஷனலிஸ்ட் தான் காமிப்பாரு. இப்ப நம்ம பஸ் வந்து நிக்குது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, நானே பஸ்ஸ ஓட்டிட்டு போயிடுவேன்னு ஓட்ட முடியாது. என்னதான் டிரைவிங் தெரிஞ்சாலும், கார் ஒரு மாதிரி ஓட்டணும், பஸ் ஒரு மாரி ஓட்டணும், ஃப்ளைட் ஒரு மாதிரி ஓட்டணும். சோ இத்தனை டிரைவிங்கையும் நம்ம தெரிஞ்சுப்போமா லைஃப்ல? பஸ்ஸுக்கு ஓட்டுறவருக்கு அந்த டிரைவர் கிட்ட, கண்டக்டர் கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு, அதுக்கு எந்த இடத்துல போணும்னு கேட்டுட்டு உட்கார்ந்தோம்னா தான், அந்த இடத்த நம்ம ரீச் பண்ண முடியும். சோ என்னதான் நம்ம ஃப்ளைட்டே ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு பஸ் ஓட்ட தெரியாது. அது போல தான் இந்த மனம் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ப்ரொஃபஷனல பார்க்கிறதுன்றதும் அவ்ளோ இம்பார்ட்டன்ஸ்ன்னு சொல்ல வரேன். அதே மாரி இன்னொரு புரிதல் என்ன எல்லாருக்குமே இல்ல அப்டின்னா, மனநல பிரச்சனைக்கும், மனநல பாதிப்புக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. மனநல பாதிப்புன்ற விஷயங்கள் என்ன மாரி எல்லாம் வருது அப்டின்னா, அதுதான் கிளினிக்கல் டிஸார்டர்ன்னு சொல்றேன். இது பிறப்பிலேயே ஏற்படலாம். அதாவது ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன், ஆங்ஸைட்டி தாண்டி ரசாயன மாற்றங்களுடைய முத்துன ஸ்டேஜ்ல தான் மாத்திரைகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு போறதும், தன்னுடைய சுய நினைவிலே இல்லாம அந்த ஒரு பர்ட்டிகுலர் பாதித்த மனிதர் வந்து சுய நினைவுல இல்லாம மத்தவங்க கூட்டிட்டு வரக்கூடிய ஸ்டேஜ்லயும் இருக்கிறதா மனநல பாதிப்பு. இதுக்கு டோட்டலா அவங்க மெடிசன்ற ஒரு ஸ்டேஜ் தான் போகணும். மனநல பிரச்சனைன்ற விஷயங்கள்ல தான் இந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரஷன், ஆங்ஸைட்டின்ற இந்த லெவல்லாம் வருது. சோ இந்த லெவல்லாம் இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு குடி மற்றும் போதை நோய்க்கு அடிமையாவோம். அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம, அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனையும் பார்க்காம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு போதையில போய் இறங்குவாங்க. ஒண்ணு மதுவா இருக்கும், இல்ல ஒரு மாதுவா இருக்கும், இல்ல ஒரு ட்ரக்ஸா இருக்கும், இல்ல சேட்டிங்கா இருக்கும். இன்னைக்கு சோசியல் மீடியா வந்தது, சேட்டிங்கும் ஒரு போதை ஆயிட்டு, அன்வான்டட் ரிலேஷன்ஷிப்லாம் இன்னைக்கு ஒரு போதையா இருக்கு. இந்த போதைன்ற லிஸ்ட்ல நான் சொல்ல ஆரம்பிச்சு வைக்கணும் அப்படின்னா, இன்னும் 1 ஹவர் செஷன் போகும். அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு போதைன்ற ஒரு லிஸ்ட் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. சோ இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் ஸ்ட்ரெஸ் தான். அத நீங்க ஒரு ப்ரொஃபஷனல பார்த்து அத சரி பண்ணிக்காத வகையில, அடுத்தடுத்த லெவலான குடின்ற ஒரு அடிமைக்கு போறதும் மனநோய் தான். குடிய வந்து
கவுன்சிலிங் பண்ணி மட்டுமே அவங்கள வந்து குடியில ஒரு உச்சக்கட்ட ஸ்டேஜ்ல இருக்காங்க, ரொம்ப சிவியரான அடிக்ஷன்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் மட்டுமே பத்தாது. கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் வேணும். டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் வேணும். அப்பதான் அதுல இருந்து வெளியில கொண்டு வர முடியும். இல்ல ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இருந்தாங்க அப்படின்னா கவுன்சிலிங்லயே அவங்கள கியூர் பண்ண முடியும். சோ இன்னும் எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். சோ எல்லாருமே இந்த மனநல பிரச்சனையாக இருக்கட்டும், மனநல பாதிப்பாக இருக்கட்டும், எல்லாமே மத்த நோய்கள் மாதிரி இந்த நோய்களுமே சரி பண்ணக்கூடியதுதான், பேலன்ஸ் பண்ணக்கூடியதுதான். சோ அத வந்து நம்ம அவேர்னஸோட கரெக்டா நமக்கு எந்த காலகட்டத்துல இருக்கோ அதுக்கான ப்ரொஃபஷனல நமக்கு பைத்தியம் புடிச்சிட்டு எதனா மாத்திரை கொடுத்து பண்ணிடுவாங்க அப்படின்லாம் அன்அவேரா இல்லாம கரெக்டான நேரத்துல அதுக்கான ஒரு தெரபிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து கியூர் ஆக முடியும், வெளியில வர முடியும், நார்மலா கான்பிடென்டா உங்க லைஃப லீட் பண்ண முடியும். நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம், சூப்பர் மேடம். மன அழுத்தத்தை பற்றி எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணலான்றதை பற்றி ஒரு சிறப்பான பயிற்சியை கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றிங்க. எனி டூ பார்ட்டிசிபெண்ட்டு அவங்களுடைய ஃபீட்பேக் சொல்லலாம். ஃபீட்பேக் டு எனி பார்ட்டிசிபெண்ட்ஸ், டூ பார்ட்டிசிபெண்ட்ஸ். Very good evening, madam. எஸ் சார், எஸ் சார். Hello. Yes, sir, yes, Yes, sir. அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்துங்க சார், எல்லாருமே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஒரு யோகா செஞ்சா இதுவாகும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு இமிடியேட் ரெமெடி. பட் ஃபோர்காஸ்ட் வந்து அந்த வந்து ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறது ஒரு புது லேர்னிங். உங்களுடைய வாய்ஸ் கேட்கல எக்ஸ்டர்னல் செக்ஷன் சார் கேக்குதுங்களா? வாய்ஸ் கேட்கல சார். புது சார் இன்னைக்கு செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆணிவேர் வரைக்கும் போய் பார்த்தோம்னா மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும் அப்படிங்கறதுல ஒரு ஓகே. தேங்க்யூ சார், எக்ஸலன்ட் செக்ஷன். சார் குட் ஈவினிங், கேக்குதுங்களா? எஸ் சார், எஸ் சார், டெல் மீ. எஸ் சார். நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மெயின் ரீசன் வந்து எல்லாருமே வந்து ஒரு நார்மல் எக்ஸசைஸோ இல்ல பிரீத்திங்கோ எடுத்தோம்னா சரியாகும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். பட் நம்மளோட ஆணிவேர் என்ன அப்படின்னா ஒரு லவ் அண்ட் கேர் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதோட என்ன சொல்றது, அதோட வீரியம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு மிக தெளிவா சொல்லியிருந்தாங்க சார். இது வந்து ஒரு புது லேர்னிங்கா இருந்தது. ஒண்டர்ஃபுல் செக்ஷன் சார். தேங்க்யூ மேடம். Thank you so much. Yeah. Thank you. Any others? மேடம் திருக்குமரன். எஸ் சார், சொல்லுங்க சார். இன்னைக்கு எனக்கு ஒரு டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனநல பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு, மனநல பாதிப்புன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்றது 2 டிஃபரன்சியேஷன் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மனநல பாதிப்புன்னா அது வந்து கிளினிக்கல் டிசார்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து மெடிசன் தான் கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ as well as நம்ம அந்த கவுன்சிலிங்கும் தேவைப்படும் இல்லைங்களா? ஆமா சார். ஓகே. ஸோ நான் அதர் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங்லயோ நம்ம வந்து இந்த மெடிடேஷன் இது பண்ணும்போது நமக்கு சரியாயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுங்க. ஸோ இது வந்து எனக்கு இப்பதான் எனக்கு இதை கேள்விப்படுறேன். 2 கிளாசிஃபிகேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். க்ளோசிங் ரிமார்க்ஸ் பை ஃபேக்கல்டி. மேடம் உங்களுடைய க்ளோசிங் ரிமார்க்ஸ். வாட்ஸ் சார்? சாரி. எஸ். க்ளோசிங் ரிமார்க்ஸ் மேடம். Okay. Thank you for this wonderful opportunity for Rawnipet Power City. For entire team எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஸோ கண்டிப்பா வந்து ஒரு
நல்ல செஷனா கண்டிப்பா ஒரு அவேர்னஸ் செஷனா அமைஞ்சிருக்கும்னு நம்புறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். நெக்ஸ்ட் ஓட் ஆஃப் தேங்க்ஸ். இன்றைய பயிற்சியை மிக சிறப்பாக நடத்தி தந்த ஜேசி துர்கா மேடம் அவர்களுக்கு மிக்க நன்றி. இப்பயிற்சியில் கலந்து கொண்டு ஒத்துழைப்பு அளித்த அனைவருக்கும் என்னோட சார்பாகவும் ராணிப்பேட் பவர் சிட்டி சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. JCI India Zone 16 JCI Ranipet Power City Living Ethics Online Training Program on 29th March 2025 hereby adjourned. Thank you all. செல்வம் அட்மின் யார்ப்பா, கொஞ்சம் என் பண்ண சொல்லுங்க.